என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக 2025-26 ஆண்டிற்கான IAS அகாடமிக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனம் உள்ள, உண்மையாக வாஞ்சை உள்ள, நல்ல படிக்கக்கூடிய, நல்ல நேரத்தை செலவிட்டு தரிசனத்தை அடைய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உள்ள இளைஞர்கள், நீங்கள் UG PG முடிச்சிருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பேரை தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். ஒருவேளை ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால், காசு இல்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். காரணம், ஒருவேளை நல்லா படிக்கிற பிள்ளைங்க, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிற பிள்ளைங்க, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இலவசமாகவே சொல்லித்தரோம். ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் குன்றிய நிலைமையில் இருந்தால் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். எனவே தங்குற வசதியோடு கூட நாங்கள் இதை செய்து வருகிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் அதை மாதிரி நாங்கள் IAS ஆகணும், IPS ஆகணும் அப்படின்னு வாஞ்சை உள்ள, படிக்கக்கூடிய, தரிசனம் உள்ள மாணவர்கள் இருப்பார்களானால் கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பரை குறித்து உடனடியாக தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில சீட் தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக அவங்கள இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணி ஜூன் மாதம் 2ஆம் தேதி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம். சீக்கிரமாக இந்த காரியத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து இந்த நாட்களிலே நம்முடைய ஸ்தானத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் இழப்பதற்கு என்ன காரணம்? அந்த ஸ்தானத்தை ஒரு மனுஷன் இழக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேதனையான, அவமானமான காரியம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை நம்ம இழந்துடவே கூடாது. அதனால தான் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். நம்முடைய ஸ்தானத்தை நாம் விட்டு ஒரு நாளும் அலைந்து விடக்கூடாது. தேவன் நம்ம கொடுத்த ஸ்தானத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். கூட்டை விட்டு அந்த குருவி வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனுடைய ஸ்தானத்தில் அது தங்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய ஸ்தானத்தை இழப்பதற்கு இன்னொரு காரணத்தை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். என்னோட வேதத்தை லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிப்போம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். ஒரு அபிஷேக தைலம் என்ற கிரீடத்தை, அதாவது அபிஷேக தைலத்தை கிரீடத்தோடு ஒப்பிடுகிறார். அப்போ கிரீடம் எவ்வளவு மேன்மையானது. ஒரு மனுஷன் கிரீடத்தை இழந்து விடக்கூடாது. புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், புலம்பல் 5:16, எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. இதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். நான் இன்னொரு எபிசோட்ல கிரீடத்தை குறித்து நான் பேச போகிறேன். ஆனால் நம்ம மேல இருக்கிற அந்த கிரீடத்துல ஒரு கிரீடம் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் மேலையும் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை வைக்கிறார். தம்முடைய வல்லமையை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவார். அதே நேரத்தில் பாவத்தை மேற்கொள்ளவும், நாம் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று வாழவும் நம்ம மேலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வைக்கிறார். அப்போது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற இந்த ஆசாரியர்கள், அவர்கள் மேல் ஒரு அபிஷேக தைலத்தை கர்த்தர் வைத்தார். அதை கிரீடம் என்று சொல்லுகிறார். அந்த கிரீடத்தை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டுமாம். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம், அவன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமல். பரிசுத்த ஸ்தலம்தான் அது அவனுடைய கூடு, அவனுடைய வீடு. அந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு அவன் புறப்படாமல். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு குருவி, கூட்டை விட்டு வெளியே அலைகிற குருவி, அது எவ்வளவு ஒரு ஆபத்து, அது எத்தனை தனக்கு கேடு உண்டாக்கும் அளவுக்கு அது கூட்டை இழக்கின்றது அப்படின்றத தான் நீதிமொழிகள் 27:8 படித்தோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்க நம்மை அழைக்கின்றார். ஒரு நாளும் அந்த கிரீடத்தை இழந்துடக்கூடாது. சிலவங்க நினைப்பாங்க, அபிஷேகம் நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் அதை இழக்கவே மாட்டோம் அப்படின்னு.
ஆனால் ஆவியானவரை துக்கப்படுத்த நம்மை விட்டு அவர் கடந்து போக அதிக வாய்ப்புகள். துவக்கத்தில் ஒரு சின்ன தவறு செஞ்சோடனே ஆவியானவர் போயிடுவாரா? இல்லை. நமக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழப்போம். அடுத்து நமக்குள்ள ஆவியானவர் துக்கப்படுவார், நம்மளோட அவர் பேசுவார். துணிகரம் கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நாம் இழந்துவிட வாய்ப்பு உண்டு. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவர்களை திரும்ப புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஏன்னா மறுதலித்து போனவர்கள், ஆண்டவர் பேச பேச அதை எதிர்க்கிறவர்கள், ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்கள். இவர்கள் யார்? ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். அப்படின்னா பரிசுத்த ஆவியை ஒரு மனுஷன் பெற்றால் அந்த மனிதன் பரிசுத்த ஆவி உள்ளே இருக்கும்போது தன்னுடைய ஸ்தானத்தை காத்து கொண்டு கவனமாக இல்லைன்னா அந்த ஆவியானவரை இழந்து விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. எனவே ஒரு நாளும் பெற்ற அபிஷேகத்தை, பெற்ற கிரீடத்தை இழந்து விடக்கூடாது. ஐயோ எங்கள் கிரீடம் விழுந்து விட்டதுன்னு புலம்புறாரே எரேமியா, அப்படி ஒரு வாழ்க்கை நமக்குள் வந்துவிடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு மேன்மையான ஒரு அபிஷேகம்! உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு கிருபையை ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார்னா எவ்வளவு கவனமாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் சவுல் அந்த ஸ்தானத்தை இழந்து போனான். தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால அவன் இழந்தான் என்று நான் முதல் செய்தியில் சொன்னேன். ஆனால் திரும்ப நான் சவுலையே கொண்டு வருவதற்கு காரணம், பாருங்க, கழுதையை தேடி போனவனை கர்த்தர் அபிஷேகித்தார். ஆனால் 16ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் 1 சாமுவேல்ல 16:23 அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பொல்லாத ஆவி அவனை பிடித்தது. தேவன் அங்கே விட்டுவிட்டார், அனுமதிக்கின்றார். காரணம், தேவனை துக்கப்படுத்தி அசுத்த ஆவிக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். நீங்கள் இடம் கொடுக்காம அசுத்தாவி வராது. நீங்கள் தேவனை துக்கப்படுத்தாம அசுத்தாவி உங்களிடத்தில் வர முடியாது. பிரியமானவர்களே, பரிசுத்த தைலம் நம்ம மேலே இருக்குதே, எவ்வளவு கவனமாக நடக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தள்ளும், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராகன்னு 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை மனப்பாடமாக சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை டெய்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, எவ்வளோ ஒரு அழகான வார்த்தையில், அவர் நம்மை மீட்பதற்காக நமக்கு தந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் அவருக்கு பிரியமானதை செய்வோம். நம்முடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் ஸ்தானத்தை காத்து கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை தாரும். எப்போதும் நாங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த அபிஷேக தைலமாகி அந்த கிரீடத்தை காத்துக்கொள்ள, அந்த ஸ்தானத்தை நாங்கள் இழந்து போகாமல் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளணுமே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.